ராணிப்பேட்டை மாவட்டம் வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் மின்னணு வாக்குப்பதிவு முறையை தடை செய்ய வேண்டும் என்றும் கூறி விசிகவினர் ஆர்ப்பாட்டம். 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் இன்று விடுதலை சிறுத்தை கட்சியினர் சார்பில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளர் சீமா ரமேஷ் கர்ணா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரைப்பட இயக்குனரும் விசிக மாநில கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் சிபி சந்தர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கண்டன உரையாற்றினார். மேலும் விடுதலை சிறுத்தை கட்சி கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் ஆதிமொழி, ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபு என்கின்ற பிரபாகரன், மண்டல துணை செயலாளர் சோ தமிழ், ராணிப்பேட்டை முன்னாள் மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ், மாவட்ட செய்தி தொடர்பாளர்கள் விசாரம், சசிகுமார், துரை நன்மாறன், தொகுதி செயலாளர்கள் மாந்தாங்கல் ராஜா, சிறுத்தை சின்னையன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நகர செயலாளர்கள் கலந்து கொண்டனர். உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இவிஎம் இயந்திர வாக்குப்பதிவு முறையை முற்றிலுமாக ஒழித்து பழைய வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும். தமிழகத்தில் வெள்ள பாதிப்புகளை அதிதீவிர பேரிடராக அறிவித்து உடனடியாக வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும். ரத்னகிரி நந்தியாலம் பகுதியில் இஸ்லாமிய கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்த ஏழைகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிர்வாகிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் ராணிப்பேட்டை நகர செயலாளர் ராஜசேகர் நன்றியுரையாற்றினார்.